உனக்கு நான் எனக்கு நீ கனவு கடலாம் முடிஞ்சு போச்சுமே. உன் பேர்ல எனக்கு ஆசை இல்லை நான் நினைக்கிறேன். ஆனா நீ தான் காட்டி இமயமலை உச்சி மாதிரி எங்கேயோ போய்கினிய. உன் அந்த சோருக்கு பிரியாதுமே. உன் கிட்டால இருந்து பேசுறதுக்கு பயமா இருக்குது. அப்புறம் எங்க புருஷன் பஞ்சாதி எல்லாம் இந்த பாரு பேசாம என்ன மறந்துட்டு நான் கொடுத்த ராசாமா கிட்ட சேர்த்துக்க. இல்லைங்க, இப்ப நான் எந்த நெருப்புல குதிச்சா நீங்க என்ன மனைவியா ஏத்துக்குவீங்க? அத்த உன்னால செய்ய முடியாதுமே. சொல்லுங்க. நீ மேயர் பதவி ராஜினாமா செய்யணும். செஞ்சா நம்ம கல்யாணம் நடக்கும். இல்லன்னா மன்னிச்சுக்க. மருதமுத்து சொல்ற பொண்ணுதான் எனக்கு பஞ்சாதி. கடவுளே, இது என்ன சோதனை? நான் வீட்டை பாப்பேனா இல்ல நாட்டை பாப்பேனா? 5 பிரயோஜனம் இல்ல. 24 மணி நேரத்துல ரோசனை பண்ணி முடிவை சொல்லு. இல்ல என் ராஜினாமாவை ஏத்துக்க. இல்ல நாடா? வீடா இல்ல நாடா? வீடா இல்ல நாடா? வணக்கம் மேயரம்மா. வாங்க உட்காருங்க. நீங்க சொன்னபடி நான் எல்லா கணக்கையும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த எக்ஸ் மேயர் மருதமுத்து எல்லாத்திலையும் விளையாடி இருக்காரு. கார்பரேஷன் ஆஜர் பட்டியல்ல ஊழல், மதிய உணவுல ஊழல், லாரி பேரத்துல ஊழல், ரோடு கான்ட்ராக்ட்ல ஊழல். நாம உடனே அவர் பேர்ல ஆக்ஷன் எடுத்தாகணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பெரிய மனுஷன், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. முதல்ல வார்னிங் கொடுங்க. எதுக்கும் நாளைக்கு நான் அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நானே எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லி அவரையே போலீஸ்ல சரணடைய சொல்றேன். ஒருவேளை சரணடையலன்னா அப்புறம் பாப்போம். மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட். வீணா நீங்க பிடிவாதம் பிடிச்ச பிரயோஜனம் இல்ல. நாட்டையே ஏமாத்தி கொள்ளையடிச்சு கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்துட்டீங்க. கொலை, ஊழல், கற்பழிப்பு, அரசியல் மோசடி, இப்படி எத்தனையோ குற்றம். அத்தனையும் சமூகத்தின் ஆணி வேறைய பாதிக்கக்கூடிய குற்றம். நீ இப்படியே பேசிக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? நான் கொலை பண்ணதுக்கு என்ன சாட்சி? சாட்சியோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். எங்க சேரியில இருந்த டிரைவர் மாடசாமியை நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அதுக்கு என்ன சாட்சி? கமிஷனர், மாடசாமியோட பிரேத பரிசோதனையை பத்தி போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் இது. செட்டவனுடைய உடம்புல பாஞ்ச புல்லட் நம்பர் CS183625. மிஸ்டர் மருதமுத்து, இது உங்க துப்பாக்கியோட லைசன்ஸ்ல உள்ள நம்பர். இந்த கொலை செஞ்சது நீங்க தான். இல்ல, எனக்கு வேண்டாத எவனாவது என் துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்கலாம். இல்ல, இதெல்லாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட். அடுத்தது கற்பழிப்பு. முதல் இரவன்னைக்கு செம்பகத்தை கெடுத்ததும் நீங்க தான். அதுக்கு என்ன சாட்சி? சாட்சி இல்லாம வருவேனா? நேர்ல பார்த்த சாட்சியே இருக்கு. சுமதி, இது சாட்சியா? ஊமை குழந்தை ஜாடியிலேயே சாட்சி சொல்ல போகுதா? உண்மை வெளி வரணும்னா தெய்வம் ஊமைய கூட பேச வைக்கும். சொல்லு சுமதி. எங்க அத்துக்கிட்ட நீ நடந்துகிட்டதெல்லாம் என் கண்ணால பார்த்தேன். எல்லாத்தையும் சொல்றேன். இதுதான் நடந்தது. ஊமை குழந்தை பேசாதுங்கிற தைரியத்துல நீங்க ஒரு பச்சை வாழை மரத்தையே வெட்டி சாச்சிட்டீங்க. கமிஷனர், ஊமை குழந்தைக்கு எப்படி பேசுதுன்னு அவர் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. மிஸ்டர் மருதமுத்து, அம்மா மேயரான உடனேயே அந்த குழந்தைக்கு வேலூர் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த சாட்சியும் போதாதுன்னா இன்னொரு சாட்சி என்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். செம்பகத்தை கெடுக்கிறதுக்காக அவ புருஷனை அடைச்சு வச்சீங்களே, இப்ப அவரும் இங்கதான் இருக்காரு. ராஜா, இதுக்கே அசந்துட்டா எப்படி? அடுத்தது அரசியல்ல நீங்க செஞ்ச மோசடிக்கு வருவோமா? ஊர் பணத்துல ஊழல் செஞ்சீங்க, அதுக்கு அரசியலே காரணம் காட்டினீங்க. இந்த விசித்திரமான பங்களா, விதவிதமான காரு, தோட்டம், துறவு, இதெல்லாம் ஏழைகளுடைய வேர்வையிலிருந்து வந்தது மருதமுத்து. இப்ப நான் என் பாசையிலேயே சொல்றேன்ப்பா, இதெல்லாம் ஏழையோட வேர்வையில வந்தது. நீ பெரிய மனுஷன் காட்டியும் இத்தனை நாள் உன்னை கண்டுக்காம விட்டுக்கின காசு மாலம். இப்ப நீ மரியாதையா போலீஸ்ல சரணடையல என்னன்ற?
மீனாட்சி, நீ இப்படி செய்வேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு உன்னை அடியோடு அழிக்காம விட போறதில்லை. வாடா. போய் செய்யவும் நம்பிக்கையா உன்ன ஹலோ, போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். மேயர் மீனாட்சி பேசுறேன். நான் சொன்ன இடத்துக்கு உடனே புறப்பட்டு வந்துருங்க. என்ன விட்டுருப்பா. இந்த மருதமுத்துக்கிறாரு, அவர் இன்னும் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறாரு. இன்னும் டிபார்ட்மெண்ட்ல எம்மா காசு கை வீசுகிறாரு. எல்லாத்துக்கும் நான் தான் ஐ விட்னஸ். என்ன அப்ரோரா போட்டு நான் மாறிக்கிறேன்பா. என்ன விட்டுருப்பா. அடியாதப்பா, ரிட்டர்ன்பா. ஐயா, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, உங்கள் முன்னே ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நமது பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 20 அம்ச திட்டங்களில் கள்ளக்கடத்தல் ஒழிப்பு, வருமான வரி ஏய்ப்பு, உணவு பதுக்கல், கள்ளச்சாராயம், கலப்படம் ஆகியவர்களை ஒழிப்பதும் ஒன்றாகும். வேலியே பயிரை மேய்வது போல் தேசத்துக்கு எதிராக இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்த முன்னாள் மேயர் மருதமுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை தாண்டுபவர்கள், சமுதாயத்தை சீர்குலைப்பவர்கள், சொந்த காரணங்களுக்காக அரசியலிலே ஊழல் செய்பவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்க வேண்டும் என்று நமது பிரதமர் சத்தியக்குரல் எழுப்பினார். அதை இந்த நகரத்தின் சிட்டிசன் நம்பர் 1 என்ற முறையிலே நடத்தி காட்டிவிட்டேன். என்னுடைய இறுதி மூச்சுள்ளவரை இத்தகைய சமூக விரோதிகளை வளர விட மாட்டேன். அவர்கள் மீது நீதி விசாரணை நடத்தியே தீருவேன். மறுபடியும் கூறுகிறேன், விசாரணை கமிஷன் வந்தே தீரும். அன்னையின் கட்டளையில் 20, அதை தலைமையில் தாங்கி நடத்தி செல்வதே இந்த பிள்ளையின் கடமையாகும். குப்பைக்காரி மேயராகிவிட்டால் என்ற கோஷம் இன்னமும் இருந்து கொண்டுதான் வருகிறது. இருக்கட்டுமே, அன்று மட்டுமல்ல, இன்றும் நான் குப்பைக்காரிதான். அதை நிரூபிக்கவே இதை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் மேயர் மீனாட்சி, நீங்கள் விரும்பாவிட்டால் நான் பழைய மீனாட்சியாகவும் தயங்க மாட்டேன்.
மீனாட்சி, இப்பதாமே உண்மையிலேயே மேன்மை தங்கிய ஒரு மேயரை கண்டுக்கிறேன். உனக்கு கட்டியும் கூறத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.